அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை அன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 25 நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, விவரங்கள் என்ன? அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்திய அளவுல இணைஞ்சிருக்கு. தமிழகத்துல அதிமுக தலைமையில பாஜக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில செயற்குழு கூட்டமானது வரும் மே 2ஆம் தேதி நடக்கும்னு ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்பாக அந்த அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய விதிப்படி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மே 2ஆம் தேதிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த அழைப்புக்கான காரணம் என்னன்னா, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததுக்கான காரணம் என்னன்றத நிர்வாகிகள் மத்தியில சொல்லணும். அந்த நிர்வாகிகள் அதை எப்படி கீழ் லெவல் அளவுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா 2026 கூட்டணி இல்லைன்னு சொல்லணும்னு இல்லை, இப்போ கூட்டணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்றத அவங்க விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அதிமுக தலைமை. அதற்கான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாக இருக்கும் அப்படின்றத தகவலாக இருக்கு. மற்றொரு புறத்துல அவங்களோட பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பணிகளுக்கான குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவங்க ஒரு பக்கம் பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு பெறுவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கலாம் அப்படின்றது தகவலாக இருக்கு. நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.